அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பக்ரீத், எல்லாருக்கும் என்னுடைய ஈத் முபாரக். பக்ரீத் அன்னைக்கு நைட்டு நிறைய வேலை இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சோம். அதுக்குள்ளே இந்த பூனைங்கெல்லாம் கத்திட்டு இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே இட்லி செஞ்சுட்டாங்க, சாம்பார் செஞ்சுட்டாங்க, டீ போட்டுட்ருக்காங்க. எல்லா வேலையும் எங்கள் அப்பா முடிச்சுட்டாங்க. எனக்கு காலையில் இருந்தது எந்த ஒரு வேலையும் இல்லை. இன்னைக்கு தான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சோடனே எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அப்புறம் ரூம்குள்ளே போய் பார்த்தா எல்லாரும் எந்திரிச்சிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகி நமாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு, நமாஸ் வந்து 7 மணிக்கு, நான் எந்திரிச்சது 6 மணிக்கு. தப தபன்னு ஓடி போனேன். நல்ல வேலை நமாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சரி ஸ்டார்ட் ஆகலையே, பின்னாடி பேக் சைடில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட தான் அந்த பொண்ணு என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்கு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு நமாஸ் படிச்சுட்டு நல்ல துவா கேட்டுட்டு எல்லார்கிட்டையும் போய் முலாக்கத் ஆகிட்டு வந்துட்டோம். இதுதான் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மஸ்ஜித்ல வந்து நான் தொழுறது. நான் நமாஸ்லாம் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் எனக்கே தெரியாம வீடியோ எடுத்தாங்க. ஒரே ஷையா போச்சு. இதுல என்ன அதிசயம்னா, நான் நமாஸ் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஒரே ஷாக்கா போச்சு. அது என் புள்ளெல்லாம் குளிச்சு ரெடி ஆகி அவனை பார்த்தா இந்த ஷாக் ரியாக்ஷனே, என்னடா இது ஃபுல்லா ரெடி ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட்டையும் போய் முலாக்கத் ஆயிட்டேன். முலாக்கத் ஆகிட்டு எல்லார்ட்டும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் முலாக்கத் ஆகிட்டு ஈத் முபாரக் சொல்லிட்டு ಎಂತಾರ ಎಂತಾರ ನೀಯೇ ಎಂತಾರ ಎನ್ಮಾನಂ பூத்ததே தாரா கண்பூ. அப்புறம் என்ன நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். வளைச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு செம்ம ஜாலியாக போச்சு. என் ஃபுல்லாக செம்மையாக போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பேக் சைடில் இருக்கிறது செரி மரம். எவ்வளோ சூப்பராக இருக்கும், நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மெயினாக பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கறதா, அதனால ஆடு பிடிக்க எங்கள் அங்கிளும் என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஆண்டி வீட்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்குள்ளே அவங்க ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்ததை கட்டி போட்டுட்டு எங்கள் அங்கிள் வந்து அந்த ஆட்டை குளிப்பாட்டுறாங்க. நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அது பயந்து பயந்து ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேர் ஆடு பிடிக்க போயிட்டாங்க. நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். என் பிள்ளை என்ன செஞ்சானோ தூங்கிட்டான். அவனுக்கு ஆடு பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் தெரியாது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு கூட்டிட்டு போய் விட்டா அந்த ஆடை பார்த்து பயந்து தபன்னு ஓடுறான். ஒரே சிரிப்பா இருந்துச்சு. எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தோம். பாருங்க எப்படி குட்டி குட்டியா ஓடுது பாருங்க. அப்புறம் குர்பானி கொடுக்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்ரத்லாம் வந்துட்டாங்க. வந்து துவா செஞ்சுட்டு இருந்தாங்க. குர்பானி கொடுக்க அந்த ஆடை கழுத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே படன்னு இருந்துச்சு. நாங்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு. இது தியாக திருநாள்னால நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். அதனால பண்ணியாச்சு. இப்போ பண்ணிட்டு இப்போ கறி குர்பானி கொடுக்க எல்லாருக்கும் வெட்டிட்டு இருக்கோம். இப்போ வெட்டின கறியை 3 பங்கா பிரிக்கணும். ஒன்று வந்து நமக்கு, இன்னொரு வந்து சொந்தத்துக்கு, இன்னொன்று வந்து அசலா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பங்கு பிரிச்சாச்சு. பங்கு பிரிச்சு இப்போ வந்து பேக்கெட்ல போட்டு பின் பண்ணிட்டு இருக்கோம். பின் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க. குர்பானிலாம் கொடுத்து முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செஞ்சாங்க. எனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, ஜாலியாகவே இருந்தேன். ஒரு வேலையும் பார்க்காம பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ செஞ்சு முடிச்சு எல்லாருக்கும் இப்போ சப்ளை பண்ண போகிறாங்க. இன்னைக்கு கம்மியாக தான் செஞ்சோம், 3 kg தான் செஞ்சோம். எல்லாருக்கும் பிரியாணி சப்ளை பண்ணியாச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்கலாமா? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக எங்கள் அண்ணன் தான் வந்திருந்தான், எங்கள் சித்தி பையன். அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்போ பிரியாணி. இப்போ எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்கலாம். எப்படி பிரியாணி எப்படி இருக்கு? ஆமா ஆண்டி, பிரியாணி எப்படி இருக்கு ஆண்டி? நானி இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? எதை பரவாயில்லமா, சுமார் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நான் காலையிலேருந்தே எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஜாலியாக இருக்கேன் சொன்னேன்ல, பெரிய வேலையாக சேர்த்து வச்சுட்டாங்க. டோய் எவ்வளோ சாமானு, இதெல்லாம் கழுவி எடுக்கிறதுக்கே விடிஞ்சிருமே.
ஆனால் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு பாத்திரம் கழுவுறது இருக்கே அந்த வேதனை, ஐயோ! சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி முடிச்சு விட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டேவே ரொம்ப சூப்பராக போச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக டின்னருக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.